மற்றும் ஜான்சன் அந்தோனியம்மா மேலும் குழந்தை சுகம்பரட்டம் என்றும் மேக்லா தேவி என்னுடைய கருத்துக்களுக்காகவும் அமலரசன் கருத்துக்களுக்காகவும் இந்த புனிதனை கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு அனைவரும் இருப்பதாக கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மரிக்க நான் அவராய் காத்திருக்கிறேன் என்று தன் இரத்தம் சிந்தி இந்த புனித செபஸ்தியானுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனுக்காக நம்மை கையெழுப்பது துன்பங்களை தாங்கிக் கொள்வதை விட இந்த உலகத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று வாழ்ந்த புனிதனுடைய இந்த விழாவை நாமும் அவருடைய பணித்துறையால் மிக சிறப்பாக இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை முடியாமல் இந்த நாளை சிறப்பாக உபயோகப்படுத்தி செல்வோம். இந்த புனித முறையிலே தகுதியான முறையில் நாம் நம்முடைய தலைசாலை இருக்கின்ற நம் குற்றங்களுக்குரிய பாவங்கள் மனதில் நிலையில் நாம் வருகிறோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் நாம்
மெல்கிசேதேக்கு முறைப்படி நேற்று என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, மெல்கிசேதேக் சாலோம் மன்னரின் அரசர், உன்னத கடவுளின் குரு, அபிரகாமின் அரசரை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவரது ஆசி அளித்தார். அபிரகாம் தம்மிழந்த எல்லாவற்றிலிருந்தும் 10% இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவரது பெயர். இவரது பெயரின் முதல் பொருள். மேலும் இவர் சாலோமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இடது பொருள். இவருக்கு தந்தையும் தாயும் தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்னும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறு குரு தோன்றியிருப்பதால் நாம் நேரிய இன்னும் அதிக தெளிவாகிறது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனிதன் மீது ஏற்பதல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையான குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் மொழியில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. ஆண்டவரே, என் தலைவரிடம் நான் உன் மகளை உமக்கு ஆண்மையாக நீ என் மனப்பக்கம் வைத்திருக்கும் என்று உரைத்தார். வழியிலிருந்து உமது செங்கோட்டை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கு செய்வார். உம் எதிரிகளை ஆட்சி செய்திருக்கும் பல்லவி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே. நீ உமது படையை தலைமையாகும் நாளில் தூய கொள்ளத்துடன் உம் மக்கள் தம்மை உகந்தடைய வயதை அறுவடைத்த பணியை போல் உம் இளம்பிகள் உம்மை வந்தடைய பல்லவி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீங்கள் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக் கொள்ளார். பல்லவி அனைவரும் வேண்டியிருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகாரம் 3 வார்த்தைகள் 1 தொடக்கமானது. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்கு சென்றார். அங்கே கை சூப்பிய ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமந்து போக்குடன் ஓய்வானேன். அவர் அதை குணப்படுத்துவார் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கை சூப்பியவை நோக்கி எழுந்து நடந்தீர் என்று என்றார். பின்பு அவர்கள் ஓய்வு நாளில்
நன்மை செய்யலாம், தீமை செய்யலாம், உயிரை காப்பதா அழிப்பதா, எது குறை என்று அவர் கேட்டார். அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர் சிலத்துடன் அவர்களை சுற்றி திரும்பி பார்த்து அவர்களது பிடிவான உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூழ்நிலை நோக்கி கையை மீண்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் குணமடைந்தது. உடனே பரிசேயர்கள் ஏரோதோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God, praise God, praise God. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருக்குறள் 38வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் நாசரேத்து இயேசுவை தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பினார். அவர் தீய ஆவியின் பிடிபட்டவர்களையும் பல்வேறு விதமான நோயினால் துன்புற்றவர்களையும் அவர் சுகமாக்கினார். எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு கிறிஸ்து இறை தந்தை அன்பை இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற இறைமகனாய் ஆண்டவராய் தோன்றி அவர் எல்லோருக்கும் நன்மை செய்து வந்தார் என்றால் தொடக்கத்தில் எல்லாவற்றையும் நன்றாக படைத்தார். ஆனால் பாவத்தினால் மனிதன் அந்த நல்லவர்களை இழந்து போனான். எல்லாவற்றையும் நல்லவர்களை இழந்து போனான். உடல் நலத்தில் இருந்த நல்லவர்களை ஆரோக்கியத்தை இழந்து போனான். இந்த பூமியில படைப்புகளிலே இருந்த நல்லவற்றை இழந்து போனான். படைப்புகள் மனிதனுக்கு எதிராக மாறியது. உண்மையின் உணவு, குடிக்கின்ற நீர், சுவாசிக்கின்ற காற்று, இருக்கின்ற இடம் எல்லாம் மனிதனுக்கு எதிராக மாறியது. விலங்குகள் ஆக நல்லவையாக எல்லாவற்றையும் படைத்து மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் அந்த பாவத்தினால் நன்மை எல்லாவற்றையும் இழந்ததால் மீண்டும் மனிதனை அந்த நன்மை தனங்களாக இழப்புவதற்காக எல்லா நன்மைகளாக இழப்புவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே தோன்றினார். ஆக அவர் எல்லாமான நன்மைகளாக பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம். தந்தையாக இறைவனுடைய அருளை பெற்று இயேசு கிறிஸ்து அவர் உங்களை எல்லா விதமான நன்மை நன்மைகளால் நிரப்ப அவருடைய நிறைவிலிருந்து நீங்கள் நிறைவை பெற்றுக் கொள்வீர்கள். அவர்களுக்கு நாம் அவருக்குமே நன்மை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நாம் ஒரு குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நிமிடம் அவருடைய வருவதில்லை. அவர் கொடுத்ததை மீண்டும் மீண்டும் நிறைவாய் அதிகமாய் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். எனவே நன்மைகளை இறைவன், அந்த நன்மைகளை இறைவன் அவர் நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கொண்டே இருக்கிறார். எல்லா சூழலிலும் இறைவன் எப்போது எப்படி யாருக்கு நன்மை செய்யலாம், அதுதான் செய்தி. ஆண்டவர் சூரிய மேலே பார்த்தவுடன் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய இரக்கத்தை அன்பை மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர், கடவுளை நோக்கி புகழ்கின்றனர். எனவே அந்த நன்மையான நாளிலே இந்த மகன் விடுதலை பெறுகிறார், சுகம் பெறுகிறார், ஆண்டவரை சுகப்படுத்துகிறார். காரணம் ஓய்வு நாள் என்பது இறைவனின் மகிமையை நாம் எண்ணி அவரை போற்றி புகழ்ந்து கடவுளின் நன்மை தரத்தை நினைத்து நாம் அவரை வழிபடுகின்ற நாள். ஓய்வு நாள் என்பது ஓய்வு பெறுகின்ற நாள் அல்ல. கடவுளை போற்றுவதும் புகழ்வதும் மகிமைப்படுத்துவதும் அவருடைய செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை உதிப்பதுதான் இந்த ஓய்வு நாளின் அடையாளம் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஓய்வு நாள் என்பது கடவுளின் இலக்கத்தை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்ளுதல், அதை அனுபவித்தல். அத்தகைய ஒரு இறைவனை வந்தார் அந்த தேவன். அந்த தேவன் நமக்கு ஒரு கடைசி உருவாகியிருக்கிறார் என்று வாசகம் சுட்டி காட்டுகிறது. தலைமைக்குள் அவர் மட்டும்தான் தூயத்திற்கு நுழைந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் அந்த தூயத்திற்குள்ளே நுழைந்து அவர் பணியிருக்கின்ற ரத்தத்தை இறைவனுக்கு பணிக்கு ஒப்புக்கொடுக்கின்ற அந்த பணியை செய்யக்கூடியவர். ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்து கொண்டே இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே பணியாகி ஒரே ஒருவரை பாவங்களுக்காக இறந்து அவர் அமைதியின் அரசராய் தன்னை ஏற்படுத்தினார். அந்த அரசர் இரக்கத்தின் அரசர், அந்த அன்பின் அரசர், நம்மை சுகப்படுத்துகிறவர்.
அத்தகைய அந்த அரசருக்கு ஒரு படை தலைமையாக நான் இருக்கிறேன் பெருமைப்பட்டு வாழ்ந்தவர்தான் புனித செபஸ்தியார். நான் இந்த அரசனுக்கு அல்ல, மாறாக அரசனுக்கெல்லாம் அரசனாகிய என் தேவனுக்கு நான் படைத்தளபதி, அவருக்கு நான் படைத்தளபதி என்று அந்த உண்மையான சத்தியத்தோடு வாழ்ந்தார். எனவே துன்புறுகிற கிறிஸ்தவர்களுக்கு அவரை மற்ற விதமான பணிகளை செய்தார். துன்புறுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவரை ஆபத்துப்படுத்தினார். எனவே அவரை அறிந்த அந்த மகள் அவரை துன்புறுத்திய பொழுது ஆண்டவரை சமைத்துவிட்டு ஆண்டவரை விலகிவிட்டு நீ என்னை பெற்று என்று சொன்னவுடன் சொன்னார், மனிதனுக்கு கடவுளுக்கு நான் என் உயிரை தியாகம் செய்ய நான் காத்திருக்கிறேன். மனிதனுக்கு அல்ல, கடவுளுக்கு தான் நான் கீழ்ப்படுகிறேன். என் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் பெறுகிறேன், சாவு வந்தால் கூட கடவுளுக்காக அதை இழப்பதில்லை. நான் பெருமைப்படுகிறேன். என் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் திருச்சபை அமைதியும் திருச்சபை வழிநடத்தும் திருச்சபை உலகத்துக்கு பாரம்பரியமாக சித்தப்படும் என்று சொல்லுவார். ஒவ்வொரு துன்புறுகிற கிறிஸ்தவரை ஒரு ஆனந்தப்படுத்துவார். உங்கள் துன்பங்கள் தான் நீங்கள் துன்பப்படுகின்ற வேதனைப்படுகின்ற இந்த காலம் இடத்திலே உங்களுக்கு மகிமையாய் மாட்சியாய் மணிமுடியாக கொடுக்கப்படும். இந்த மனதில் துன்பப்படுகின்ற கவலைப்படாதீர்கள். கிறிஸ்துவுக்காக நீங்கள் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் விடுவதில்லை. உங்களுக்காக மிகப்பெரிய மாட்சியை பரிசாக வைத்திருக்கிறது. எனவே அவருடைய துறவியை பார்த்து என்ற மன்னன் அவருடைய படையை பலவீனமாக மாற்றுகிறார். ஆனால் அவர் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக மட்டுமே நான் வாழ்வேன். அன்னை மரியாதை தாயாக கொண்டிருப்பேன். திருநத்தை எனது மேலான தலைவராக கொண்டிருப்பேன். அவருடைய அன்பு மகனாக வாழ்வேன் என்று மூன்று சொல்வார். நாம் தந்தையாக இவர்களுடைய இயேசு கிறிஸ்துவுடைய அரசுடைய படைத்தளபதி அன்னை மரியாதை தாய், மூன்றாவதாக திருநத்தை என்னுடைய அன்பு மகனா என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டு எல்லோரும் விசுவாசத்தை ஊற்றுகிறவராக இருப்பார். எனவே அவருடைய விசுவாசத்தை கண்டு அவரை உதவிக்கிற மன்னன் அவர் மீது அன்பு எய்தி பட்டமரத்தை கட்டி அம்பு எய்தி கொலை செய்ய ஆணையிட்டான். ஆனால் அந்த அம்புகள் அவரை குறைந்த உயிரை மீட்க முடியவில்லை. அந்த பட்டமரம் அப்படி தள்ளிவிட்டது. பட்டமரம் சாதாரண வெட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்ட மரம் தள்ளிவிட்டது. அதிசயத்தை எழுதுகிறார். மீண்டும் அவர் உயிரோடு வருகிறார். உயிரோடு வந்து மீண்டும் அதிசயத்தை எழுதுகிறார், சுகப்படுத்துகிறார். படைத்தளபதியுடைய மனைவி அவரை நாளுடைய சிறுவையிட்டு அவரை சுகப்படுத்துகிறார். மேலாக அவர் பல்வேறு அதிசய அற்புதங்களை செய்கிற புனிதராக இருக்கிறார். இந்த செபஸ்தியார் செய்கிற பொழுதுதான் இந்த அம்மை நோய், கொள்ளை நோய், தொற்று நோய்களுக்கு ஒரு பாதுகாவலராக வைப்பார். அம்மையை வந்தாலே புனித செபஸ்தியார் அவர்களாக இருப்பார்கள். தொற்று நோய் வந்தாலே இந்த செபஸ்தியார் அவர்கள் பொங்கல் செய்து பணியார்கள். இத்தகைய இறைவனுக்காக உயிரை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி வாழ்ந்த புனித செபஸ்தியாருடைய அந்த திறம், நம்பிக்கை, விசுவாசத்தில் எப்பொழுது துன்பத்திலே விசுவாசத்தோடு கடவுளுக்காக இதை நான் வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். இறைவனுக்கு கீழ்ப்படிவோம், இறைவனுக்காக வாழ்வோம். அப்பொழுது நாம் இறை ஆட்சியுடைய பிள்ளைகளாய் மாறும். நாம் வரத்தை கேட்டு இந்த திருப்பதி வழியாக சிறப்பாக செலுத்துவோம். நாளிலே அன்னை மரியாதை வேண்டுதலினாலும் தூய சூசைக்குரிய மேலான பரிந்துரையாக பேசுகிறார். தூய செபஸ்தியாரை நான் அன்றாடினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yeah.
ஆண்டவரே உமது ஆசியார் இக்காணிக்கையை தீர்மானத்தோமை வேண்டுகிறோம். உமது குறையிலான புனித செபஸ்தியார் தம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே உறுதியால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித சகோதரர் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் செலுத்தி மாண்புமிக்க அருள் பெரும் செயல்களை உலகிலே காட்டுகிறார். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வாழ்விலே வல்லமை ஸ்நானம் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றலையும் சாட்சியாக செய்கிறேன். ஆகவே ஆற்றலில் நிலவரும் நாம் சேர்ந்து இடையராத ஒரு ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆண்டவரை சொல்வதாவது. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல
ஆவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையாக அறிவிக்கப்பட்டு இறைவனின் வழியாக பேசுகிற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுகிறோம். நாங்கள் காலத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நாங்கள் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி பேரிடுவதற்காக எங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்காக ஆதரிக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விடுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நீங்கள் பாவனை பாருங்கள். உமது திருவரை அமைதியை நோக்கி உமது திருவதற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமலை தந்தார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறே. ஆண்டவருடைய ஆவியும் உங்களோடு என்றும் இருப்பதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவுளம் எங்களை காப்பதற்காக வேண்டுகின்றோம். மறை சாட்சியாக புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு என்ற மனவழியை போதக்கூடிய நம்பிக்கை ஆளுநர்கள் தந்தீரோ, அதை மனவழியை நாங்கள் அடைவோமாக. எங்களால் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். புனித சூசையப்பரே, உம் அடையாளம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சன்னிதியில் உடனடி பலனளிக்கப்பட்டது. எனவே என் ஆசையையும் எண்ணங்களையும் உம் அடையாளத்தில் வைக்கிறேன். உம் வல்லமைக்கு வைத்திருந்தால் உம் திருமணம் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறுமலரில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லா தந்தையாகிய இறைவனின் நன்றியும் ஆராதனையும் செலுத்தவே புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரத்தை உணர்வும் இயேசுவையும் சதா காலம் எண்ணி பூரிப்படை தயங்கவில்லை. இறைவன் உம் மார்பை சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொறுப்பு பிடித்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு வெற்றியை முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தருமை கூறும். மனித விசுவாசிகளின் ஆண்டவராகவே எங்களுக்காக அருளும். ஆமென். இந்த சூசையை நோக்கி ஆரம்பிச்சோம். வீட்டின் பொறுப்பாளரே, புனித கன்னியர்களின் துணையாளரே, நீர் வாழ்க. கடவுள் தமது ஒரே திருமகனை உம்மிடமே படைத்தார். உம்மிடமே மரியா தனது முழு நம்பிக்கையை கொண்டிருந்தார். உம்முடனே கிறிஸ்து மனிதரானார். எங்களுக்கும் உண்மையே ஒரு தந்தையாக ஆகி வாழ்வின் பாதையில் எங்களை நடத்தும். அருள், இரக்கம், தைரியத்தை பெற்றுத்தாரும். அனைத்து தீமையிலிருந்தும், தொல்லைகளிலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்தும் எங்களை பாதுகாத்தரும். ஆமென். புனித சூசையப்பரே, புனித சூசையப்பரே, புனித சூசையப்பரே, புனித செபஸ்தியாரே, ஆண்டவரோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் வீட்டை உங்களின் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பும் அன்னை ஆசியும் தூய சூசையுடைய மேலான பரிந்துரையும் வாழ தூய செபஸ்தியாரை மன்றாடுகிறார். இந்த நாள் நலமும் வளமும் பெற சென்று வாருங்கள். திருப்பலினர் வாழ்வில் தொடரட்டும். Amen.
Amen.